வார்த்தைகள் எல்லாம் இதுல ஒன்றுபட்டதாக காட்டுவீர்கள். அதாவது இதன் காரணமாக சொல்லப்படுவது என்றால் அறியப்பட்டிருக்கிறது. அதாவது புதினங்களும் தனிப்பட்டவைகளும் இதுவும் கிடையாது. இருக்கும் என்று சொன்னால் அதை உலமாக்களிடத்திலே காண முடியும். அவர்கள் இன்னொன்றை விட்டுவிடவில்லை, அது சரியானது இல்லை என்பதற்காக. எனவே அறியப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும். இல்ம் என்று சொல்றது அறியப்பட்ட ஒன்று, அதனை உலமாக்கள் அறிவார்கள். அதாவது அவர்களுக்கு தெரியாத ஒன்று யாராவது அதுக்காக இல்ம் என்று சொல்லி வாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இன்னும் கிடையாது. அது நலவானதாக இருந்தால் அவர்கள் எங்களிடம் முன்னிலவர்களாக இருப்பார்கள். அன்று மாற்றமாக இருக்கவில்லையோ அது இன்றைக்கு மாற்றமாக ஆகாது. உலமாக்கள் இருக்கக்கூடிய விடயம் அது உலமாக்கள் எடுத்த விடயத்தான் அவர்கள் எதிரே ஒன்றுபட்டிருக்கின்றார்களே அது சக்தி திறன். என்றாலும் எங்களுக்கு முகமது அவர்கள் நினைக்காட்டதில் எங்களை ஒன்றாக வைக்கிறோம். بيان العلم والعلماء والفقه والفقهاء وبيان من تشبه بهم فليس منهم. இல்மையும் உலமாக்களை தெளிவுபெற்றுக் கொள்வது, ஃபிக்ஹை ஃபுகஹாக்களை தெளிவுபெற்றுக் கொள்வது, யார் அவர்களுக்கு ஒப்பானவர்களை போல இருப்பவர்களை தெளிவுபெற்றுக் கொள்வது அவர்களை சேர்ந்தவர்கள் அல்ல. கவனிங்க, அவதாரிகள் யார் அவர்களை போல் ஒத்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல. நாங்கள் இதை பார்க்கிறோம், அதிகமானவர்கள் இப்படி இருக்கிறதை நாங்கள் காண்கிறோம். அதாவது நாங்கள் இடத்தில் சாதனை நிறைய பேர் நாங்கள் காண்கிறோம். இன்டர்நெட்டிலும் அதே போன்ற விடயங்களில் நாங்கள் அதிகமாக காண்கிறோம். பேஸ்புக்கிலும் ட்விட்டரிலும் அவர் உலமாக்களை போன்று காட்டுகின்றார்கள் என்றாலும் அவர்கள் உலமாக்கள் கிடையாது. அவர்கள் உலமாக்களை பேசுகின்றார்கள், உலமாக்களுக்கு எதிராக பேசுகின்றார்கள். அவருடைய அனைத்து எழுத்துக்களையும் பார்த்தால் அதாவது வெற்றும் கட்டன் பேஸ் கட்டன் பேஸ் வெற்றி ஒற்றமாக அவர்கள் கெட்ட சேகத்தில் கேட்பார்கள். பாதிகள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க அறிய மாட்டீங்களா? شيخ جوجل كان شيخ القاضي كتب شيخ நீங்க அவருக்கு நல்லது கேட்டாலும் உங்களுக்கு பதில் அளிப்பார், கெட்டது கேட்டாலும் பதில் அளிப்பார். அவர் தான் இத்தனாவுடைய விஷயம் என்றால் நாங்கள் பிரயோஜனப்படுவோம், அதை நாங்கள் தங்கி இருக்க மாட்டோம். அதாவது நாங்கள் அடிப்படை நூல்களுக்கு நாங்கள் நோக்குவோம். இந்த நூல்களில் இருப்பதுதான் தீர்மானம். உலமாக்களுடைய மதிப்புகளை புதுவது தான் தீர்மானம். இன்டர்நெட்ல புதுவது அது தீர்மானம். இது எல்லையில் போடக்கூடிய தீர்மானம். மடையனை ஆலிமாக்கி வைக்கும் மக்கள் நினைப்பார்கள் அவர்தான் பெரியோடு ஆளுகின்றனர். இதன் காரணத்தினால் யார் யுவமாக்களை போன்று ஒப்பாக காட்டுகின்றார்களே அதாவது இன்டர்நெட் வார்த்தைகள் முன்னாலும் இப்படி இருந்தது. முகமது ரஹ்மத்துல்லாஹி காலத்தில் இன்டர்நெட் இருக்கல என்றால் உலமாக்களை போல் நடிக்கக்கூடியவர்கள் எத்தனை இருந்தார்கள்.
உலமாக்களுடைய தோற்றங்களை கொண்ட எத்தனையோ பேர் இருப்பார்கள், அவர்கள் உலமாக்கள் கிடையாது. அப்படி என்றால் உங்களுடைய அக்கீதா ஒன்றுபட்டதாக வேண்டும், எங்களுடைய ஜமாத் ஒன்றுபட்டதாக வேண்டும், எங்களுடைய வழிகாட்டுதல் திரும்ப ஒன்றாக வேண்டும், எங்களுடைய அடிப்படைக்கான திரும்ப நான் எங்களுடைய அடிப்படை திரும்புதல் ஒன்றாக இருந்தால் நாங்கள் கருத்து ஏற்பட மாட்டோம். எங்களுடைய கொள்கை என்ன சொன்னால் குர்ஆன் சொன்னால் எங்களிடத்தில் உலமாக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு முன்னால் அடைந்தவர்களே, அவர்களுக்கு முன்னால் அடைந்தவர்கள், முன்னால் அடைந்தவர்கள் இருக்கின்றார்கள். இங்கு வாழ்கின்ற உலமாக்கள் அவர்களுடைய பேச்சுகளை நாங்கள் அவருடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல மாட்டோம், அவர்களை விட்டு விடுவோம் என்று சொல்லி எவர்கள் சொல்லுகிறார்களே உலமாக்கள் பக்கம் நீங்க திரும்ப வேண்டாம், என் பக்கம் திரும்ப சொல்லுகிறார்களே அவரை விட்டு நீங்கள் திரும்பி விடுங்கள். நீங்க யார்? அவங்க உலமாக்கள். ولذلك نحن من الناس الأكثر أو من الواقع من يقول قولي هو الصواب. இதனால் தான் சிலரை நாங்கள் காண்கின்றோம், இன்டர்நெட்டிலும் அவர்களுடைய ஏனைய இதுவைகள் சொல்லுவதை நாங்கள் காண்கின்றோம். நான் சொல்றது தான் சரி என்று சொல்லி அவர்களுடைய பள்ளிவாசல், அவர்களுடைய பாடங்களில் நீங்க உலமாக்களை திரும்ப வேண்டாம், நாட்டு ஆளு நவட்டத்து ஆளுநர் சொல்கிறார்கள். இது அவருடைய மடமைத்தனத்தை அடையாளத்தை காட்டுது. சஹாபா ரிதுவான் அஜ்மஈன் அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்கப்படும், அவர்கள் மார்க்க தீர்ப்பு காட்டி மற்றவர்களை அடையாளம் ஏனைய சஹாபாக்களை அடையாளம் காட்டுவார்கள். இந்த இடத்திலே கேட்க அந்த சொல்வார், அதாவது அடுத்தவற்றை கேட்க சொல்வார், அடுத்தவற்றை கேட்க சொல்வார், அடுத்த இவ்வாறு முதலாவது கேட்டவரை நோக்கியே திரும்பி வருவார்கள். இன்றைய நிலையை பொறுத்த மட்டும் அவர்கள் நெஞ்சை தட்டி மார்பை தட்டி நாமத்திற்கு அறிஞரான உலமாக்கள் யார் அவர்களை விட்டு விடுவார் என்று சொல்வார்கள். இது மட்டும்தான் இவர் இப்படியானவர்கள்தான் நாங்கள் இவர் மட்டும்தான் சொல்றாங்க. அதாவது நான் மட்டும்தான் சொன்னாலே அவர்கள் கேள்விக்குறியா நீங்க வச்சுக்கோங்க. என்பது உலமாக்கள் இன்றைய காலத்து வரைக்கும் உதாரணத்திற்கு முஃப்தி ஷேக் ஆல ஷேக் அவர்கள் அவரிடத்தில் ஒரு விடயம் வந்திருந்தால் அங்கே உள்ள உலமாக்களோடு வந்து ஷேக் சாலை போல்தான் கிபார் உலமாவோட ஒரு கூட்டம் இந்த விடயத்தை அவர்களிடத்தில் الموظف عندهم يحرر الكلام ثم يسمع ثم يوقفون ويتفقون على الجواب. அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த மசாலாவை அங்கே உள்ள உலமாக்கள் கூறுவாங்க. அவர்கள் ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செஞ்சு அந்த கருத்தை கொடுப்பார். அதற்கு பின்னால் முடிவை கையொப்பமிட்டு வெளியிடுவார்கள். இவ்வாறான மத்துவாக்கள் உருவாக்கப்பட்ட ஆராய்ச்சி இருக்கின்றது. முஸ்லிம்களுடைய அனைத்து விடயங்களும் அதில் இருக்கின்றது. நான் மட்டும்தான் என்று சொல்றது ஆகுமாகாது. முஸ்லிம்களுடைய காரியங்கள் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விடயம் அல்ல. அவருக்கு எதுவும் இல்லை. அவர் இல்முல ஆக உழுந்தவராக கிடையாது. சகோதரர்களே, மனிதன் வழிகட்டு போகக்கூடிய காரணம் என்ன? உலமாக்களுடைய மௌத்துதான். மக்கள்கள் அறியாதவர்களை பொறுப்பாகிக் கொள்வார்கள். எளிமை இல்லாமல் தீர்ப்பு கொடுப்பார்கள். இன்னும் வழிகட்டு விடுவார்கள். அவர்களும் வழிகட்டு விடுவார்கள்.
அதுக்கு ஆதாரம் என்ன? أنهم لهم تخصصات. அவர்களுக்கு பல தடமாற்றங்கள் இருக்கு. فإذا قيل لهم لماذا قلت كذا؟ நீங்க ஏன் பார்த்தீங்கன்னு கேட்டால் قال تركنا خلصنا لما نقول. அசோக்ல இது கூட எல்லாரும் சொல்ல மாட்டேன். لماذا قلت كذا؟ ஏன் சொன்னீங்க? قال أنا غلطان، فهمت غلط. இதை தவறு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ما أردت أن غلطان. எல்லாரும் நாட மாட்டேன். طيب المسألة الفلانية قلت أو كذا. இப்படி ஒவ்வொரு பிரச்சனை கேட்டா இப்படி சொல்லுவாங்க. كنت أظن ما كذا. நான் இப்படித்தான் நினைச்சேன்னு சொல்லுவாங்க. مثل هذا يكون مقام العلماء. இப்படி ஒரு ஆளுங்க இருப்பார். أو يكون في جديد هذا. புதிய ஒருவரை வந்து போய் கற்றுக்கொள்ள போவார். هذا ممكن يكون يكتب كلام ولكن أحدهم بنفسه. அவர் இன்டர்நெட்ல ட்விட்டர்ல அடிப்பார். அதுக்கப்புறம் அவருக்கு அறிவுறுத்தப்படும். ويقول أنا ما أعرف بس எனக்கு இது தெரியாது என்று சொல்லுவார். أو في الفيسبوك. பேஸ்புக்ல. أو في المساجد. பள்ளிவாசல்கள்ல. أو على المنابر. அதான் மிம்பர்கள்ல. أو في الدروس. பாடங்கள்ல. رحم الله امرئ عرف. அல்லாஹ் மட்டும் அறிந்தவராக அவர் நிலைமையை பற்றி. لأن العلماء ومن يتشبه بهم انتبه من هذا المسألة خطيرة جدا. யார் உலமாக்களை போன்று ஒத்தவர்களாக நடிக்கின்றார்களே அவர்களை கவனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு மிக பயங்கரமான ஒரு விஷயம். يبدو تمام الكتاب العلم. يمكن تشتري الكتب إن شاء الله. நான் Are you marketing? நீங்க நினைக்கிறீங்களா?